ஏர் இந்தியா விபத்து நடந்து இந்தியோட 18 நாட்கள் முடிஞ்சுது. இந்த 18 நாட்கள்லேயும் இந்த விபத்துக்கான காரணம் என்ன பிரச்சனை என்று சொல்லி இதுவரைக்கும் இறுதியான ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. நிறைய ஊகங்கள் சொல்லப்பட்டது. இந்த காரணமாக இருக்கலாம், அந்த காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நிறைய ஊகங்களும் நிறைய தியரிகளும் சொல்லப்பட்டது. அது உள்நாட்டில் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாகவும் இருக்கக்கூடிய நிறைய நிபுணர்கள், நிறைய பைலட்ஸ் எல்லாருமே விதம் விதமான காரணங்களை சொல்லிச்சினோம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா இந்த வரைக்கும் உண்மையான காரணம் வெளியிடப்படையல. அப்ப சொல்லப்பட்டது எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, பிளாக் பாக்ஸ் வரட்டும், அதனுடைய ரிசல்ட் வரட்டும், எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னு சொன்னா ஒரு ஃபிளைட்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ்ல எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிரும், எல்லா விதமான டேட்டாஸும் அதில் இருக்கும். எனவே பிளாக் பாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுதுன்னு சொல்லி அப்படி பார்த்தாலுமே கூட அந்த பிளேன்ல இருந்த 2 பிளாக் பாக்ஸஸும் எடுத்தாச்சு. அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து இப்ப 18 நாள் ஆச்சு. ஆனா இதுவரைக்கும் சரியான முடிவு வரையல. அப்படி என்று சொன்னா என்ன நடந்தது, அந்த பிளாக் பாக்ஸ் 2க்கும் என்ன நடந்தது, அதாவது டேமேஜ் ஆயிட்டா அல்லது அதிலிருந்து டேட்டாக்களை வெளியில எடுக்க முடியலையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு தானே. இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பிளாக் பாக்ஸ்ல இருந்து அந்த டேட்டாக்கள் வெளியில வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகுது, என்னதான் நடக்குது, இதுக்கு பின்னால ஏதாவது மர்மங்கள் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர் இந்தியா 171 அந்த ஃப்ளைட் விபத்துக்குள்ளானது ஜூன் மாதம் 12ஆம் திகதி. இன்றைக்கு ஜூன் மாதம் 30ஆம் திகதி. 18 நாட்கள் முடிஞ்சது. ஆனால் அந்த பிளேன்ல இருந்து எடுக்கப்பட்ட பிளாக் பாக்ஸஸை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. என்ன காரணம் என்று பார்ப்போம். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த பிளாக் பாக்ஸஸ் என்று சொல்லப்படுறது 2 பாக்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளேன்லேயும் 2 பாக்ஸஸ் இருக்கும். அது என்னதான் பிளாக் பாக்ஸஸ் என்று சொல்லப்பட்டாலுமே கூட அதனுடைய உண்மையான நிறம் பிளாக், கருப்பு கிடையாது. அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதாவது எவ்வளவுதான் தூரத்தில் அது இருந்தாலும் அல்லது எங்கேயாவது நெருப்புக்குள்ள எரிஞ்சு கொண்டிருந்தாலுமே கூட அதை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ன்றது அடிப்படையான விஷயம். இந்த ஏர் இந்தியா விமானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பிளாக் பாக்ஸஸ் இருந்தது. 2மே பத்திரமாக மீட்கப்பட்டிருக்குது. என்ன பிரச்சனை சொன்னா, பிளாக் பாக்ஸஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது, அவ்வளவு சீக்கிரத்தில் நெருப்பிலையும் எரியாது. அதுக்கேற்றபடி பாதுகாப்பாக அது தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 2 பிளாக் பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசாக டேமேஜ் ஆகியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்ன டேமேஜ்ன்றதை இந்த வீடியோவினுடைய பின்பகுதியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிளாக் பாக்ஸஸும் எடுத்தாச்சு. முதல்ல இந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லி பொதுவாக சொன்னாலுமே கூட அந்த 2 பாக்ஸுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்குது, தனித்தனியாக பர்பஸ் இருக்குது. இந்த பெட்டியும் அந்த பெட்டியும் ஒன்று கிடையாது. முதலாவது பெட்டியை சொல்கிறது CVR என்று சொல்கிறது. CVR அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட் என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு பிளேன்ல விமானிகள் இருந்து அந்த பிளேனை ஆப்ரேட் பண்ற இடம், அந்த முன் பகுதியை தான் சொல்றது காக்பிட் என்று சொல்லி. எனவே காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று சொன்னா அந்த காக்பிட்ல என்னென்ன சத்தங்கள் எல்லாம் வருது, விமானிகள் என்ன கதைக்கினோம், கதவை ஓபன் பண்ணினோமா, என்னென்ன பட்டனை பிரஸ் பண்ணினோம், என்ன எல்லாம் அவர்கள் செய்கிறார்களோ அவ்வளவு சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணும். அதாவது அந்த சவுண்டை வச்சுக்கொண்டே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அங்க இருந்த 2 பைலட்டும் என்னென்ன எல்லாம் கதைச்சவே, எந்தெந்த பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணவே என்று சொல்லி சகல விஷயங்களை நாங்கள் அந்த சவுண்டை வச்சுக்கொண்டே, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல வரக்கூடிய சவுண்டை வச்சுக்கொண்டே கெஸ் பண்ண முடியும். இது முதலாவது. அதைத்தான் சொல்றது CVR என்று சொல்லி. இது எங்க இருக்கும் என்று சொன்னா, இந்த பாக்ஸ் இந்த பிளாக் பாக்ஸ் எங்க இருக்கும் என்று சொன்னா பிளேனினுடைய முன்பகுதியில். ஒரு பிளேனினுடைய முன்பகுதியை சொல்றது நோஸ் என்று சொல்லி, மூக்கு பகுதி என்று சொல்றது. அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் CVR. அதே மாதிரி மற்ற பாக்ஸ் பிளேனினுடைய பின்பகுதியில் இருக்கும், வால் பகுதியில் இருக்கும், டெயில் பகுதியில் இருக்கும். அந்த பாக்ஸினுடைய பேரை சொல்றது FDR என்று சொல்லி. FDR அதாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அதனுடைய வேலை என்ன சொன்னா, அந்த பாக்ஸினுடைய வேலை என்ன சொன்னா, இந்த ஃப்ளைட்ல நடக்கிற சகல ஆக்டிவிட்டீஸையும் என்னென்னலாம் ஃப்ளைட்டுக்கு நடக்குமோ அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்றதுதான் அந்த பாக்ஸினுடைய வேலை. சொல்ல போனா முன்னுக்கு இருக்கிற அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை விட, அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை விட பின்னுக்கு இருக்கிற பிளாக் பாக்ஸ் தான் வேலை கூட. ஏன்னு சொன்னா அந்த ஃப்ளைட்ல எவ்வளவு ஃபியூவல் இருக்குது, எவ்வளவு வேகத்தில் பறக்குது, எத்தனை மணிக்கு டேக்
ஆஃப் ஆனது, எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு ஆல்டிடியூட்ல பறந்தது, இது மாதிரியான சகல விவரங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்றது தான் அந்த FDR என்று சொல்லப்படுற ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போய்க்குள்ள வந்து என்ன செய்வோம், அடிக்கடி டாய்லெட்டுக்கு போவோம், பாத்ரூம் போவோம் தானே, போயிட்டு ஒவ்வொரு முறை கதவை திறந்து மூடி திறந்து கொண்டிருப்பேன் தானே, அதை கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்குமாம். ஒவ்வொரு பயணியும் வந்து எத்தனை தரம் பாத்ரூம் கதவை வந்து திறக்கப்படுது, எத்தனை தரம் அது பூட்டப்படுதுன்னு சொல்லி அந்த டேட்டா உள்ளிட்ட சகல டேட்டாக்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்குமாம் இந்த FDR என்று சொல்லப்படுற ஒரு பிளேனினுடைய வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி, அந்த பிளாக் பாக்ஸ். அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய 88 விதமான ஆக்டிவிட்டீஸ், 88 விதமான வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்குமாம் அந்த பிளாக் பாக்ஸ். இதுல CVR இருக்கு தானே, பிளேனினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ், அது வந்து 2 மணித்தியாலங்களுக்குரிய டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுமாம். கடைசியா நடந்த 2 மணித்தியாலங்களுக்குரிய டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுமாம். பின்னுக்கு இருக்கக்கூடிய மற்ற பாக்ஸ் இருக்கு தானே FDR, அந்த பிளாக் பாக்ஸ் எப்படி என்று சொன்னா 17 மணித்தியாலம் தொடக்கம் 24 மணித்தியாலம் வரையான சகல டேட்டாக்களையும் வந்து அது வச்சுக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஏர் இந்தியா விபத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த 2 பாக்ஸுகளுமே வந்து மீட்கப்பட்டு உரிய இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பத்திரமாக. நான் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் சொன்னால் இது வந்து லேசா வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி, பெரிய அளவில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்றபடி நல்ல பாதுகாப்பான முறையில் அது தயாரிக்கப்பட்டிருக்கும். லேசா டேமேஜ் ஆகிருக்கு எங்கேன்னு சொன்னால், அந்த கேபிள் வந்து பிளக் பண்ணுற இடம் இருக்கு தானே, அதாவது வந்து இப்போ ஒரு பிளாக் பாக்ஸை வந்து மீட்டெடுத்து அதிலிருந்து டேட்டாஸை வந்து எப்படி செக் பண்ணி பார்ப்பினோம்னு சொன்னால், பிளக் அண்ட் பிளேன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்டை பயன்படுத்தி தான் அந்த டேட்டாக்களை வந்து கலெக்ட் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு கேபிள் எடுத்துக்கொண்டு இதில் பிளக் பண்ணி போட்டு அந்த கேபிள் இந்த மற்ற பக்கத்தை கொண்டு போயிட்டு வேறு இடத்துல கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி போட்டு டேட்டாக்களை செக் பண்ணி பார்க்குறது. இதுதான் அந்த பேசிக்கான மெத்தட். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பிளாக் பாக்ஸஸில் வந்து இந்த கேபிள் பொறுத்துற இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்குது. எனவே நீங்கள் கேபிளை வந்து பொருத்தி போட்டு டேட்டாக்களை செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 2 பாக்ஸஸையும் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை வந்து ப்ராப்பராக முறைப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை, பிளந்து தான் எடுக்கணும், உடைச்சி தான் எடுக்கணும், அதை வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி வந்து பிளாக் பாக்ஸஸை வந்து கட் பண்ணிக்குள்ள சில பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்ட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஏனைய பார்ட்ஸுகள் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன பார்ட் டேமேஜ் ஆனாலுமே கூட நாங்கள் பெரிய பெரிய டேட்டாக்களை வந்து இழக்க வேண்டி வரும், நிறைய முக்கியமான தகவல்களை வந்து லூஸ் பண்ண வேண்டி வரும். எனவே இந்த 2 பிளாக் பாக்ஸஸையும் வந்து ஓப்பன் பண்ணும்போது சரியான கவனமாக ஓப்பன் பண்ணணும். இப்போ கிடைச்சிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அந்த 2 பாக்ஸுமே வந்து பத்திரமாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய மதர் போர்டை எடுத்துக்கொண்டு போயிட்டு நல்ல இயங்கக்கூடிய வேறொரு பிளாக் பாக்ஸில் கொண்டு பொருத்திட்டு அதுக்கு பிறகு தான் அந்த டேட்டாக்களை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது. இதுதான் அந்த மெத்தட். ஒருவேளை வந்து அந்த பிளக் இன் பண்ணுற இடம் வந்து டேமேஜ் ஆகாமல் அது நல்ல விதமாக இருந்திருந்தால் சிம்பிளாக வந்து கேபிளோட பிளக் இன் பண்ணிட்டு செக் பண்ண முடியும் என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல வந்து அது டேமேஜ் ஆனபடியால் அப்படியான ஆப்ரேஷன் செய்ய முடியாது. ஸோ இந்த 2 பிளாக் பாக்ஸஸும் வந்து இப்போ பாதுகாப்பான முறையில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து வேறு பத்திரமான இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ பிளாக் பாக்ஸை மீட்டெடுத்தாச்சு, அதை ஓப்பன் பண்ணியாச்சு, அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து வேறு இடத்துக்கு மாற்றியாச்சு. அப்போ வெளியில் சொல்ல வேண்டியானே அந்த டேட்டாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏர் இந்தியா விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, எது நடந்ததுன்னு சொல்லி பொதுமக்களாக எங்களுக்கு சொல்ல வேண்டியானே இன்னுமே தாமதம் என்று நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்த பிளாக் பாக்ஸஸை வந்து ஆய்வு செய்து அதில் டேட்டாக்களை கலெக்ட் பண்ணுறது யார்? குறைஞ்சது 4 நிறுவனங்கள் செக் பண்ணணும். ஒரு நிறுவனம் செக் பண்ணி அது சரியா பிள்ளையாண்டு அடுத்த நிறுவனம் செக் பண்ணி பிறகு அது சரியா பிள்ளையாண்டு சொல்லி 3வது நிறுவனம் செக் பண்ணி இந்த மாதிரி 4 நிறுவனமும் தனித்தனியை செக் பண்ணி 4 நிறுவனங்களாலையும் செக் பண்ணப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒரு டேபிளுக்கு கொண்டு வரப்பட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து 4 டேட்டாவும் ஒன்றைத்தான் சொல்லுதா, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் பொதுமக்களாகிய எங்களுக்கு அது உத்தியோகபூர்வமாக சொல்லப்படும். எனவே அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த 4
நிறுவனங்களும் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து இந்த ஏர் இந்தியா 171 ஃப்ளைட் இருக்குது தானே, அது யாருக்கு சொந்தமானது? போயிங் கம்பெனிக்கு சொந்தமானது. எனவே போயிங் கம்பெனி வந்து அந்த பிளாக் பாக்ஸை வந்து செக் பண்ணணும். அவர்களுடைய பர்பஸுக்காக அவர்களுடைய விசாரணை, அவர்களுடைய டீம் வந்து அதை செக் பண்ணி A to Z எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கலெக்ட் பண்ணும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிறுவனம், அவர்களும் செக் பண்ணணும். அவர்களும் அந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணணும். அதான் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் NTSB என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்ட், அவர்களும் செக் பண்ணணுமே என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற சகல போக்குவரத்துகளுக்கும், அது தரையில் போகிற போக்குவரத்தாக இருக்கலாம், விமான போக்குவரத்தாக இருக்கலாம், கப்பலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சகலதுக்கும் இவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த NTSB என்று சொல்லப்படுறது. எனவே அவர்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது. மூன்றாவது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம், அவர்களும் செக் பண்ணணும். அதை சொல்றது AIB என்று சொல்லி. அது என்ன AIB என்று சொன்னால், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ என்று சொல்லப்படுற அமைப்பு. விமான விபத்துக்கள் சம்பந்தமாக ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் AIB என்று சொல்லி. அவர்களும் தங்களுடைய பங்குக்கு செக் பண்ணணும். எல்லா டேட்டாஸும் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கணும். அது நடந்து ஒன்று இருக்குது. நாலாவதாக இன்னும் ஒரு முக்கியமான நிறுவனம், அவர்களும் இதை செக் பண்ணணும். இந்த பிளாக் பாக்ஸ் டெண்டையும். அதான் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விமானத்தை வந்து இந்த பிளேனை வந்து தயாரித்தது என்னதான் போயிங்காக இருந்தாலுமே கூட, அந்த ரெண்டு பிளாக் பாக்ஸஸையும் தயாரித்தது வந்து போயிங் நிறுவனம் கிடையாது. அதை தயாரிக்கிறதுக்கு சொல்லி செப்பரேட்டாக வேறொரு நிறுவனம் இருக்குது. அந்த கம்பெனியில இருந்து பிளாக் பாக்ஸஸை வாங்கித்தான் போயிங் தங்களுக்கு யூஸ் பண்ணுது. எனவே அந்த பிளாக் பாக்ஸை தயாரித்த அந்த கம்பெனி இருக்குதானே, அவர்களும் தங்களுடைய பங்குக்கு ஆய்வு செய்யணும். ஏன்னு சொன்னால், மற்ற கம்பெனிகளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் நிறைய நுட்பமான விஷயங்களும் வந்து அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னால் பிளாக் பாக்ஸை தயாரித்ததே அவர்கள் தான். எனவே இந்த 4 நிறுவனங்களோட கைகளிலையும் போய் எல்லா ஆய்வுகள் எல்லாம் முடிச்சு கொண்டு, பிறகு அந்த ஆய்வுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு, ஒன்றுக்கு 4 தடவை சரிபார்க்கப்பட்டு, ஏன்னு சொன்னால் ஒருக்கா சொல்லி போட்டு திருப்பி மாற்றி அடுத்த கிழமை வேறு ஒன்று சொல்ல முடியாது. எனவே எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் பொதுமக்களாகி எங்களுக்கு உண்மையான நிலவரம் சொல்லப்படும். ஏர் இந்தியா விமான விபத்துக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த உலகத்தையே உலுக்கின மிக மோசமான ஒரு விமான விபத்து, எங்கள் எல்லாரையும் வந்து ஆழ்ந்த கவலைக்கு உட்படுத்திய அந்த விமான விபத்து, ஏர் இந்தியா 171 அந்த விமான விபத்துக்கு என்னதான் காரணம், எதனால் அது நடந்தது என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச காலம் நாங்கள் பொறுத்திருக்கணும். எனவே காத்திருப்போம். இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.